வணக்கம், நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி ஒரு திருப்பின் டாப்பை ஃப்ரிட்ஜுக்கு போட்டிருந்தாங்க. அது எரிஞ்சிட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு அதை மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இப்போ இது ஃப்ரிட்ஜில் 5 ஆம்ஸ் சாக்கெட் போட்டிருக்காங்க. அதில் எரிஞ்சிட்டு இந்த பாருங்கள் திருப்பின் டாப்பு. இது என்ன காரணத்தில் எரினா, ஃப்ரிட்ஜு ஸ்டெபிலைசரோட திருப்பின் டாப்பில் ஒரு சைடில் இதேமாரி லூஸ் கான்டாக்ட் ஏதாச்சும் லூஸ் அந்த பின்னு அந்த திக்னஸுக்கு பிடிக்கலன்னா ஸ்பார்க் ஆகிட்டே எரிஞ்சிடும். இப்போ ஸ்டெபிலைசரில் உள்ளதும் எரிஞ்சிட்டு ப்ளஸ் ஃப்ரிட்ஜில் உள்ளதும் எரிஞ்சிட்டு இப்போ அதில் லூஸ் கான்டாக்டாக உள்ளதுனால எரிஞ்சிட்டு ரொம்ப நாளாக வச்சதுனால இது இப்போ 20 ஆம்ஸ் சாக்கெட் மாற்றியாச்சு, சுவிட்சு மாற்றியாச்சு. 5 ஆம்ஸ் போட்டதுனால 5 ஆம்ஸ் எரிஞ்சதுனால 20 ஆம்ஸ் மாற்றியாச்சு. இப்போ கிச்சனில் அந்த சைடில் இருந்ததை எடுத்து கழட்டி போட்டாச்சு. ஏன்னா இது லெக்ரான் கம்பெனி கிடைக்கல இந்த ஏரியாவில், அதனால் அதை கழட்டி இதில் போட்டாச்சு. இப்போ இந்த திருப்பின் டாப் மாற்றணும். ப்ளஸ் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு உள்ளது நம்ம 5 ஆம்ஸ் தான் போட முடியும். ஏன்னா ஸ்டெபிலைசருக்கு 5 ஆம்ஸ் டெலிவரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 5 ஆம்ஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டெபிலைசர் இன்புட் 16 ஆம்ஸ் சாக்கெட்டு முறுக்கிக்கலாம். இது லிசா கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 16 ஆம்ஸு ப்ளஸ் 5 ஆம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். 16 ஆம்ஸ் திருப்பின் டாப் ஒன்று ப்ளஸ்ஸு நம்ம 5 ஆம்ஸ் திருப்பின் டாப் ஒன்று. இது 5 ஆம்ஸு 6 ஆம்ஸு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த திருப்பின் டாப் இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஏன்னா ஒயர் கார்டாக மாற்றணும் தேவை கிடையாது. இதேமாரி திருப்பின் டாப் மாற்றினா கரெக்டாகவே போதும். இப்போ இது சுத்தமாக ஒட்டை தேவை இல்லாததுனால ஒட்டை கட் பண்ணியாச்சு. இது திருப்பின் டாப்பு ஸ்பார்க் ஆனதுனால கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஸ்டெபிலைசரில் உள்ளது. நம்ம இதுக்கு நம்ம 16 ஆம்ஸ் முறுக்கணும். இது 5 ஆம்ஸ் திருப்பின் டாப்பு. இது லிசா கம்பெனி. இதில் டாப்பில் நம்ம அதிலே மார்க் போட்டுக்கணும். லோடு பவர் கொடுக்கணும், நியூட்ரல் எண்ணெய் கொடுத்துக்கணும். இந்த மேலே எர்த்து கம்பி சிம்பிள் போட்டிருக்கோம், அது எர்த்து கொடுத்துக்க வேண்டியதான். டாப்பில் உள்ள 2 ஸ்க்ரூவும் கட்டினா போதும். கீழே உள்ள ஸ்க்ரூ நம்ம ஒயர் டைட்டாக நிற்கிறதுக்காக ஸ்க்ரூ. நம்ம எப்பயும் ரைட் சைடில் தான் நம்மளுக்கு பவர் பிளக்கில் பவர் வரணும். அதுக்கேற்ற மாரி நம்ம ஒயர் கனெக்ஷனை கொடுக்குறது ரொம்ப முக்கியம். இதில் 2 ஸ்க்ரூவை கண்டிப்பாக லூஸ் பண்ணிவிட்டு டைட்டு வச்சா ஒயர் ரிவைஸ் வராமல் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் புஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த மாடலில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்க்ரூ தான் அடிக்கடி மிஸ் ஆகும் அதில். இப்போ இதில் திருப்பின் டாப் 5 ஆம்ஸ் இருக்குது. 5 ஆம்ஸுக்கு நம்ம திருப்பின் டாப்பு கழட்டி வச்சுருக்கோம். இது ஃப்ரிட்ஜில் திருப்பின் மாட்டணும். இது 16 ஆம்ஸ் திருப்பின் நம்ம ஸ்டெபிலைசருக்கு மாட்டினோம். அதனால் 16 ஆம்ஸ் திருப்பின் அதே மாதிரி தான் ரைட் சைடில் எள்ளு போட்டதில் பவர் கொடுத்துட்டு நியூட்ரலில் எண்ணெய் போட்டதில் கொடுத்துட வேண்டியதான். இப்போ இதில் ஒயர் சிவி இதில் கட் பண்ணியாச்சு. இதில் நம்ம க்ரீன் எர்த்து, பிளாக் நியூட்ரலு, ரெட்டு பேஸு. இதுலேயும் இதேமாரி தான் எல்லாத்துலேயும் அந்த 5 ஆம்ஸ் திருப்பின் டாப்லேயும் அதேமாரி டைப்பு தான். எல்லாத்துலேயும் அதேமாரி டைப்பு தான். எல்லாத்தையும் கழட்டி ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. இந்த புஷ்ஷு கண்டிப்பாக நம்ம ஒயரில் போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். அவங்க கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக போடணும். இந்த சைடில் உள்ளது இந்த பிவிசி மெட்டீரியல்லே பட்டை கொடுத்துருக்காங்களா, அந்த பட்டை ஒயர் லாக் பண்ணுறதுக்காக உள்ள பட்டை, அது நம்ம கண்டிப்பாக போடணும். அதில் இதுலேயும் திருப்பின் டாப்பு நம்ம பேஸு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாச்சு, நியூட்ரல் கொடுத்தாச்சு, எர்த்து கொடுத்தாச்சு. நம்ம கொடுத்துட்டு கன்ஃபார்மாக அது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது போட்டுட்டு அந்த பின்னு ஒயரில் லாக் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுமாரி ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு தான் ஒயர் ரிட்டர்ன் வராமல் இருக்கும். உங்களுக்கு ஒயர் ரிட்டர்ன் வராமல் இருக்கும். எர்த்து இந்த 2 ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். இந்த பிளாஸ்டிக் பேடு எல்லாத்தையும் முறுக்கியாச்சு. இப்போ ஃபினிஷிங்காக முடிஞ்சிட்டு பாருங்கள். இது 16 ஆம்ஸ் முறுக்கியாச்சு. அதேமாரி மெத்தட்லேயே நம்ம 5 ஆம்ஸ் முறுக்கிக்க வேண்டியதான். இதில் நம்ம ஃப்ரிட்ஜோட அவுட்புட்டு இதை கட் பண்ணிவிட்டு இது சிவியாச்சு. இதுலேயும் பேஸ் நியூட்ரல் எர்த்து கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதையும் ஸ்க்ரூ கீழே உள்ள பட்டை ஸ்க்ரூ கட்டிட்டு நம்ம பேஸ் நியூட்ரல் அதுக்கு ஏற்ற மாரி முறுக்கியாச்சு. கரெக்டாக நம்ம மெயினாக அந்த லெஃப்ட் ரைட்டு ஒர்க் ஆகும். நம்மளுக்கு பேஸ் நியூட்ரல் மாறி போவோம் கனெக்ஷனு. அதனால் கம்ப்ரஸர் அடி வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பின்னு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஒயர் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கீழே ஒயர் போகாமல் அந்த ஒயர் லாக்கை வச்சு ஃபுல்லாக டைட்டு வச்சு ஸ்லீவ் போட்டாச்சு. இந்த திருப்பின் டாப்பு நம்ம ஸ்டெபிலைசர் 5 ஆம்ஸ் இருக்கிறதுனால அது 5 ஆம்ஸில் சொருகிறதுக்காக, அதனால் 5 ஆம்ஸ் தான் போட்டிருக்கோம்.
இப்போ வந்து இதில் 5 ஆம்ஸ் சொருவியாச்சு, ஸ்டெபிலைசரில் சொருவியாச்சு. விகார்டு ஸ்டெபிலைசர்னு இருக்குது. இதில் வந்து 16 ஆம்ஸ் திருப்பின் டாப் போட்டிருக்கிறதுனால நம்ம அதை சொருவிட்டு நல்லா சுவிட்சை போட்டுக்க வேண்டியதான். சுவிட்சை போட்டோம்னா விகார்டு ஸ்டெபிலைசரில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதை அடுத்தது தான் ஆன் ஆகும். இப்போ பவர் இன்புட் ஆகிட்டு திருப்பின் டாப்பு கரெக்டாக முக்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.